தளபதி விஜயோட செல்வாக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, இலங்கை வரைக்கும் உயர்ந்துக்குன்னா யாராலும் நம்ப முடியுதா? தளபதி விஜய் மாநாட்டில் பண்ண சம்பவம் தான் இப்போ இலங்கை வரைக்கும் கடும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. தமிழக மீனவர்களுக்கு அடையாளமாக இந்த கச்சத்தீவை மீட்டு கொடுங்க அப்படின்னு மோடி கிட்ட கேட்டுக்கிட்டாரு. இவர் சொன்ன இந்த ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா இலங்கையை வச்சு பயங்கரமாக கடும் கோபத்தில் இருக்காங்க தளபதி விஜய் மேல. இலங்கை அதிபரும் சரி, வெளியுறவுத்துறை அமைச்சரும் சரி பேட்டி கொடுத்துருக்காங்க. என்னன்னா, கச்சத்தீவு வந்து இலங்கைக்கு மட்டும்தான், வேற யாருக்குமே நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நிறைய கட்சிக்காரங்க கச்சத்தீவை பற்றி பேசியிருப்பாங்க. அப்பெல்லாம் பதில் சொல்லாத இலங்கை அரசு இன்னைக்கு தளபதி விஜய் கேட்டுக்கிட்டு இருக்க பதில் சொல்றாங்கன்னா அப்போ அவருடைய செல்வாக்கு எவ்வளோ உயர்ந்துக்கு நம்ப முடியுதா? இன்னைக்கு ஏடிஎம்கேல இருக்க மூத்த தலைவர்களே தளபதி பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையானு தெரியல. இப்போ ரீசெண்டாக செங்கோட்டையன் வந்து 5 மேலே பதில் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. பட் உண்மையிலே ஏடிஎம்கே பக்கம் போவாரா இல்லை அவங்களுடைய ஆதரவாளர் கூட்டிட்டு தமிழக வெட்டிகளோட ஜாயின் பண்ணுவாங்க, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி ஓபிஎஸ் கூட்டணி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்னவா நடக்கலாம், கண்டிப்பாக தமிழக வெட்டிகளோட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தளபதி மேலே அந்த அளவுக்கு செல்வாக்கு நாளுக்கு நாள் கூட்டிகிட்டு இருக்கு. ஏன்னா பெண்கள் ஓட்டு எல்லாமே தளபதி விஜய்க்கு தான், அதே மாதிரி இளைஞர் ஓட்டு விஜய்க்கு தான். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி பசங்களே சொல்லிடுவாங்க,